ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டெஸ்ட் 19 பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டெஸ்ட் 18 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி நம்ம ப்ளேலிஸ்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி டெஸ்ட் 19 வந்து பார்க்குறோம். இதில் இன்றைக்கி நம்ம 30 கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த கொஷின் பேப்பரை நெக்ஸ்ட் வீடியோவோட கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பரோட லிங்க் கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கொஷின் பேப்பரோட லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். இதை பார்த்துட்டு நீங்கள் இந்த கொஷின் பேப்பர் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு 1லேருந்து 100 வரைக்கும் இருக்கிற கொஷின்ஸு டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். ஸோ ரொம்பவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இன்றைக்கான டெஸ்ட்டுக்குள்ளார நம்ம போயிடலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஒன்று நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கலாம், இல்லை இந்த ஃபீல்டில் வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டேவும் இருக்கலாம். ஸோ யாராக இருந்தாலும் சரி, உங்களை யாராவது டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க, உங்களை வந்து திசை திருப்பி விடுறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் கொஞ்சம் விலகிடுங்க. ஸோ நம்மளுடைய எய்ம் என்ன, நம்ம எப்படி எதுக்கு போகணும், என்ன மாதிரி ஜாப் எடுக்கணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அடுத்தவங்க வந்து 1000 சொல்லுவாங்க, அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் உங்களுடைய எய்ம்லேருந்து விலகிடாதீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய எய்ம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அதுபடி நீங்கள் இது நமக்கு பாஸ் பண்ணுறோம் பண்ணலை, ஆனால் நமக்கு கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது தான் முக்கியம். நான் பாஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் உங்கள்கிட்ட இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பாஸ் பண்ணி ஒரு நல்ல ஜாப் வாங்குவீங்க. சரிங்களா? ஸோ இது வந்து எனக்கு இன்றைக்கி சொல்லணும்னு தோணுச்சு. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி சொன்னதில்லை. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் இந்த மாதிரி என்ன மாதிரி யாராவது இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் நினச்சேன், அதனால் சொன்னேன். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், 71. கலை சொற்களை அறிதல். தவறான இணையை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட தவறான இணை கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், மிசைல் ஏவுகணை, செலைன் சாயில் கலர் நிலம், காம்பினேஷன் புணர்ச்சி, சிக்கன் சூப் காய்கறி வடிச்சாறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக சூப் அப்படின்னா வடிசாறு அப்படிங்கிறது கரெக்டு, சிக்கன் அப்படின்னு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, காய்கறின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதிலே நமக்கு தெரியுது இதுதான் வந்து தவறான இணை. நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி தான். சரிங்களா? சிக்கன் சூப் அப்படின்னா என்ன வரணும், அதாவது இறைச்சி வடிச்சாறு அந்த மாதிரி வரணும். ஆனால் இங்கே வந்து வெஜிடபிள் சூப் அப்படின்னு கொடுத்துருக்கணும். அப்போ தான் இது வந்து கரெக்டாக இருக்கும். இங்கே சிக்கன் சூப் அப்படின்னு கொடுத்துட்டு காய்கறி வடிச்சாறுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு தவறான இணை ஆப்ஷன் டி. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், கூற்று காரணம் சரியா தவறா. ஃபஸ்ட்டு கூற்று என்னன்னு பாருங்கள், செப்பலோசை வெண்பாவிற்குரியது, திருக்குறளும் நாலடியாரும் வெண்பாவில் அமைந்துள்ளன. நெக்ஸ்ட்டு காரணம், இருவர் உரையாடுவது போன்ற ஓசை செப்பலோசைன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம கூற்று காரணம் படித்தோம், இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனை பார்க்கலாம் பாருங்கள். கூற்று, அதாவது செப்பலோசை வெண்பாவிற்குரியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கரெக்டு தான். அதாவது வெண்பாவிற்கு உரிய ஓசை செப்பலோசை, அகவற்பாவிற்கு உரிய ஓசை அகவலோசை, அடுத்தது கலிப்பாவிற்கு உரிய ஓசை தூங்கலோசை, கலிப்பாக்கு உரிய ஓசை துள்ளல் ஓசை, அடுத்தது வஞ்சிப்பாக்கு உரிய ஓசை தூங்கலோசை. சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். திருக்குறளும் நாலடியாரும் வெண்பாவில் அமைந்துள்ளன, இதுவும் கரெக்டு தான். சரிங்களா? வெண்பாவில் திருக்குறளும் நாலடியாரும் அமைந்துள்ள பா என்ன அப்படின்னா வெண்பா. நெக்ஸ்ட்டு காரணம் பாருங்கள், இருவர் உரையாடுவது போன்ற ஓசை செப்பலோசை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்றும் சரி காரணமும் சரி. அதாவது செப்பலோசை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா 2 பேர் உரையாடுற மாதிரி இருக்கும். அடுத்தது அகவலோசை, இதே அகவற்பா எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒருவர் மட்டுமே உரையாடுவது போல் இருக்கும், அதாவது சொற்பொழி வாட்டுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு கலிப்பா எடுத்துக்கிட்டிங்கன்னா துள்ளல் ஓசையில் வரும், தாழ்ந்தும் உயர்ந்தும் வரும். அடுத்தது வஞ்சிப்பா வந்து தூங்கல் ஓசை, எப்போதும் தாழ்ந்தே வரும். சரிங்களா? ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூற்று சரி காரணமும் சரி, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு கொஷின் போயிடலாம். இதுவும் கூற்று காரணம் ரிலேட்டடான கொஷின். கூற்று காரணம் சரியாக தவறான பார்க்க சொல்லியிருக்காங்க. கூற்று பாருங்கள், ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவதை ஓர் எழுத்து ஒரு மொழி என்பர். கரெக்டு தானே? ஓர் எழுத்து ஒரு மொழி படிச்சிருப்போம். எத்தனை இருக்குது? 42 ஓர் எழுத்து ஒரு மொழி நமக்கு புக்கில் இருக்குது இல்லைங்களா? ஸோ கவர்மெண்ட் மெட்டீரியலில் அதிகமாக இருக்குது, நமக்கு புக்கில் எத்தனை இருக்குது? 42 ஓர் எழுத்து ஒரு மொழி இருக்குது இல்லைங்களா? அப்போது இந்த ஓர் எழுத்துலேருந்து நமக்கு என்ன தருது? பொருள் தருது இல்லைங்களா? அதை தான் சொல்கிறாங்க, ஓர் எழுத்தே பொருள் தரும் சொல்லாக அமைவது ஓர் எழுத்து ஒரு மொழி என்பர். அப்போ இது கரெக்டு. காரணம் பாருங்கள், மீ என்னும் ஓர் எழுத்து ஒரு மொழி மேகம் என்ற பொருள் தரும், இதுவும் கரெக்டு தான். சரிங்களா? அதாவது மீ அப்படிங்கிற சொல்லுக்கு மேகம் அப்படிங்கிறது பொருள்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் கரெக்டு. மேகம் மட்டும் இல்லாமல் இதுக்கு நிறைய பொருள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா இங்கே எழுதுகிறேன் பாருங்கள், ஆகாயம், அடுத்தது உயர்ச்சி, ஆகாயம் உயர்ச்சி, மேலிடம்,
மேலிடம், மேலே இங்கே கொஞ்சம் எழுதணும் பாருங்கள், மகிமை, மேலே, மேன்மை, அடுத்தது பெருமை. சரிங்களா, பெருமை. இன்னொன்று கூட இருக்குது, வான். இது எல்லாமே ஓரெழுத்து, அதாவது இந்த மேகம் அப்படிங்கிற சொல்லுக்காக கூட வந்து இந்த மீ அப்படிங்கிற சொல்லுக்கு இது எல்லாமே பொருள். சரிங்களா, இது மட்டும் இந்த மேகம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இத்தனை பொருள் வந்து இருக்குது. ஓகேங்களா, உங்களுக்கு இது நான் கவர்மெண்ட் மெட்டீரியல் ப்ளஸ் நம்மளுடைய ஸ்கூல் புக் ரெண்டுத்துலேருந்துமே எடுத்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இதை நீங்கள் பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சாலும் ஓகே, இல்லை நீங்கள் நோட் வச்சுருக்கீங்க அப்படின்னா பக்கத்தில் நோட்டில் எழுதிக்கோங்க. அப்போது இதுக்கு கூற்றும் சரி, காரணமும் சரி. சரிங்களா, நெக்ஸ்ட்டு கொஷின் போயிடலாம். 74 பாருங்கள், இதுவும் கூற்று காரணம் தான். இந்த கொஷின்ஸ்லாம் வந்து நீங்கள் கிராமர், அதாவது இலக்கணத்தோடைய அடிப்படை தெரிஞ்சு வச்சுருந்தீங்க, பேசிக்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆன்சர் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கூற்று என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சிறு சிறு உறுப்புகளாக பிரிக்கும் வகையில் அமையும் சொற்களை பகுப்பதங்கள் என்பர். இது கரெக்டு தான். அடுத்தது காரணம், பகுப்பத உறுப்புகள் 5 வகைப்படும்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. பகுப்பத உறுப்புகள் அப்படிங்கிறது 6 வகைப்படும். என்னென்ன அப்படின்னா பகுதி, விகுதி, சந்தி, சாரியை, இடைநிலை, விகாரம். சரிங்களா, இதெல்லாம் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6, மொத்தமாக 6 வரும். சரிங்களா, பகுப்பத உறுப்புகள் 6 வகைப்படும். அப்போது கூற்று சரி, காரணம் தவறு, ஆப்ஷன் பி. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு கொஷின் போயிடலாம். குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. சுடு, சூடு, அதாவது சுடு அப்படிங்கிறது குறில், இதோடைய நெடில் தான் என்னது, சூடு அப்படிங்கிறது. இதுக்கான பொருள் கேட்குறாங்க பாருங்கள். சுடு, இந்த சுடு அப்படின்னா சுடுதல். அடுத்தது இந்த சூடு அப்படின்னா தீக்காயம், சூடு பட்டுருச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் தீக்காயம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு 76, இதுக்கு தொடு தோடு, இதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தெரியலன்னா கேளுங்க, ஆன்சர் நானே பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இரு பொருள் தருக. அணி, இது வந்து நம்ம நிறைய கொஷின்ஸில் முன்னாடி பார்த்துருப்போம், ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அணி அப்படின்னா என்னென்னா, ஒன்று அழகு, இன்னொன்று நம்ம அணியக்கூடிய அணிகலன்கள். சரிங்களா, ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். அணி அப்படின்னா அழகு, அணிகலன். நெக்ஸ்ட்டு 78 பாருங்கள், இரு பொருள் தருக. திங்கள் அப்படிங்கிறதுக்கான இரு பொருள் என்னென்ன, ஒன்று மாதம், இன்னொன்று சந்திரன். சரிங்களா, ஆன்சர் எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏ 78. மாதம், சந்திரன். திங்கள் அப்படின்னா மாதம்னு சொல்லுவோம், நிலவு. சந்திரன் அப்படின்னா என்னது, நிலவை தான் சந்திரன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இது ரெண்டுமே வரும். நெக்ஸ்ட்டு இரு பொருள் தருக. தாரணி, தாரணி அப்படின்னா என்னென்னா வையம், உலகம், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் பொருத்தமான காலம் அமைத்தல். அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றவர்னு கொடுத்துட்டாங்க. அப்போது அவர் ஏற்கனவே என்ன பண்ணிட்டார், பெற்று விட்டார். அப்போது எதில் வரும், இறந்த காலம். சரிங்களா, 80க்கு ஆப்ஷன் டி, இறந்த காலம். இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதை பெற்றவர்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது இறந்த காலம். பெறுவார் அப்படின்னு வந்துச்சுன்னா எதில் வரும், அதாவது எதிர்காலத்தில் வரும். சரிங்களா, அவர் இனிமேல் தான் பெற போகிறாரு அப்படின்ட்டு. ஸோ அந்த வசந்த காலம் அப்படின்லாம் ஒரு காலம் இல்லவே இல்லை, ஆப்ஷன் கொடுக்கணுன்றதுக்காக கொடுத்துருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள் 81. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இந்த 4த்தில் எது கூட சேர்த்தோன்னா கரெக்டாக மேட்ச் ஆகுதுன்னு பார்க்க சொல்கிறாங்க. சோறு கொதி வந்தது, அப்போது இதில் வருமா, கரெக்டாக இருக்குங்களா, சோறு கொதி வந்தது, இது கரெக்டாக இருக்கும். ஏரி கொதி நிரம்பியது அப்படிலாம் சொல்லுவோமா, வானில் கொதி இடித்தது, இதெல்லாம் வந்து தப்பு. அப்போது ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. எலிவலை டேஷ் தனிவலை வேண்டும். எலிவலை ஆனாலும் தனிவலை வேண்டும். இதை நம்ம படிக்கும்போதே சிம்பிளாக நமக்கு புரியும். எலிவலை ஆனாலும் தனிவலை வேண்டும். ஆனாலும் அப்படிங்கிறது தான் சரியான இணைப்பு சொல். நெக்ஸ்ட்டு பாருங்கள் 83. இதுவும் இணைப்பு சொல் தான் கேட்டிருக்காங்க. நீ படிக்கலைன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க டேஷ் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க. என்ன ஆன்சர் வரும்னு பாருங்கள். ஏனெனில், அதனால், அது போல், இது போல். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நீ படிக்கலைன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க, ஏனெனில் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். சரிங்களா, ஏனெனில்ங்கிறது வராது. நீ நெக்ஸ்ட்டு அதனால் போட்டு பாருங்கள். நீ படிக்கலைன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க, அதனால் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க. அப்போ இது ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. ஸோ நீங்கள் கெஸ் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டாக ஆன்சர் வந்து இதுதான். ஓகேங்களா, அதனால் அப்படிங்கிறது தான் ஆன்சர். எப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இங்கே வந்து அதனால் அப்படிங்கிறதுக்கு நேரடி காரணம் இருக்கும், அதனுடைய விளைவும் இருக்கும். சரிங்களா? நேரடி காரணம் ப்ளஸ் விளைவு ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா அது அந்த இடத்துல நம்ம அதனால் யூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், நீ படிக்கலைன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க. அப்போ அதான உண்மை, அதுதான் நேரடி காரணம். அதனால் என்ன பண்ணணும், நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்கோ. அப்போ படிச்சுக்கிட்டா என்னது, நம்மளால் நல்ல ஒரு நிலைமையில் இருக்க முடியும். ஸோ இதுதான் விளைவு. அப்போது இந்த நேரடி காரணத்திற்கான விளைவு இதுதான். அது ரெண்டுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணோம், அதனால். நெக்ஸ்ட்டு, அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், டேஷ் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை. இங்கே ஏன் ஏனெனில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஏன் ஏனெனில் இங்கே இணைப்பு சொல்ல பயன்படுத்துகிறோன்னா, ஒரு காரணத்தை விளக்கும்பொழுது அதற்கு முன்னாடி ஏனெனில் அப்படிங்கிறத போட்டு நம்ம அந்த காரணத்தை விளக்குவோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இது வந்து காரணம். இந்த காரணத்தை வந்து நம்ம விளக்கணும். ஏன் நம்ம அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம்னு சொல்கிறாங்க, ஏன் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கேள்வி வரும் இல்லையா? அப்போ அந்த கேள்வியை நம்ம விளக்கும்போது ஏனெனில் அப்படின்றத சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், விளக்குறோம். ஏனெனில் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை விளக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஏனெனிலை பயன்படுத்தி நம்ம விளக்குறோம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஏனெனில் பயன்படுத்துகிற அந்த முறை. நெக்ஸ்ட் 85 பாருங்கள், சரியான வினா சொல்லை தேர்ந்தெடு. டேஷ் சொற்களை பேச வேண்டும். என்ன சொற்களை பேச வேண்டும்? 85க்கு எப்படி சொற்களை பேச வேண்டும், எப்படி சொற்களை பேச வேண்டும், என்ன சொற்களை பேச வேண்டும் அப்படிங்கிறது வராது. எப்படி சொற்களை உபயோகித்து பேச வேண்டும், எப்படி சொற்களை பார்த்து பேச வேண்டும், இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? அப்போ இங்கே எப்படி அப்படிங்கிறது தான் வரும். நெக்ஸ்ட்டு 86 பாருங்கள், கண்டிப்பாக வழிவிட வேண்டிய வாகனங்கள் டேஷ். என்ன வரும் ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் ஏ, யாவை. இங்கே பாருங்கள், கண்டிப்பாக வழிவிட வேண்டிய வாகனங்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ வாகனங்கள் அப்படின்னாலே என்னது, பன்மை. யாவை அப்படிங்கிறது நம்ம பன்மையாக வரக்கூடிய இடத்துல தான் நம்ம பயன்படுத்துவோம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது யாது? மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது யாது? ஆப்ஷன் டி. சரிங்களா? எவை, என்ன, யார் அதெல்லாம் வராது, யாது. இங்கே பாருங்கள், யார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை கூட நமக்கு சில பேர் வந்து ஆன்சராக போடுவாங்க. மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது யார் அப்படின்னு கூட வரும் அப்படின்ட்டு நீங்கள் நினைப்பீங்க. இது வந்து வராது, யாது அப்படிங்கிறது தான் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட், பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான காலத்தை தேர்ந்தெடு. அங்கு வருவீர்கள் எதிர்காலம், அங்கு வந்தீர்கள் எதிர்காலம், அங்கு வருவீர்கள் இறந்த காலம், அங்கு வருவீர்கள் நிகழ்காலம். அதாவது அங்கு வருவீர்கள் அப்படிங்கிறது எதில் வரும், எதிர்காலத்தில் வரும். சரிங்களா? அப்போது இறந்த காலமும் வராது, நிகழ்காலமும் வராது. இங்கே பாருங்கள், அங்கு வருவீர்கள் எதிர்காலம். சரிங்களா? ஆப்ஷன் ஏ இதுதான். நீங்கள் அங்கே வருவீங்க, இனிமே தான் வரப்போகிறாங்க கரெக்டாக, அப்போது எதிர்காலத்தில் வரும். இங்கே பாருங்கள், அங்கு வந்தீர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது எதில் வரும், இறந்த காலம், அவங்க ஏற்கனவே வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், சி, அங்கு வருவீர்கள். இது வந்து இங்கே ஃபஸ்ட்டு ஒன்று தான் நமக்கு ஆன்சர்னு சொல்லிட்டோம். அப்போ இங்கே இறந்த காலம், நிகழ்காலம் அப்படின்ட்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே தப்பு. நமக்கான ஆன்சர் அப்படிங்கிறது ஆப்ஷன் ஏ. 89 பாருங்கள், பொருத்தமான காலம் அமைத்தல். இதுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்திபனும் பாரதியும் பள்ளியை அடைந்தனர்னு கொடுத்துருக்காங்க. அப்போது என்ன காலம் வரும் அப்படிங்கிறத ஆன்சர் பண்ணுங்கள். பின்வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக. உழவர்கள் வயலில் இறங்குறாங்க, உழவர்கள் வயலில் இறங்குறாங்க, உழவர்கள் வயலில் இறங்கினார்கள். அப்போது பேச்சு வழக்கு அல்லாதது இதுதான். நம்ம எழுத்து வழக்கில் எழுதும்போது இப்படி தானே எழுதுவோம். அப்போ இதுதான் ஆன்சர். உழவர்கள் வயலில் இறங்கிட்டாங்க. இதெல்லாம் நம்ம எழுத்து வழக்கில் பேச்சு வழக்கில் பயன்படுத்தக்கூடிய சொற்கள். இது மட்டும்தான் எழுத்து வழக்கு சொல். அவங்க கேட்குறது என்ன அப்படின்னா, பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக. கொஷினை வந்து நம்ம நல்லா பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். பாரதிதாசனின் சிறந்த படைப்பு குடும்ப விளக்கு. நம்ம அவருடைய நூல்கள்லாம் படிச்சிருப்போம் இல்லையா, குடும்ப விளக்கு இதெல்லாம். ஸோ குடும்ப விளக்கு ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட், பின்வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக. பேச்சு வழக்கு அல்லாத தொடர். சரியாக சொன்னாய், ரைட்டாக சொன்ன, சரியாக சொன்ன, சரியாக சொன்ன.
அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்சர் என்ன அப்படின்னா சரியாக சொன்னாய். இதுதான் பேச்சு வழக்கு அல்லாதது. மீதி எல்லாமே வந்து பேச்சு வழக்கில் இருக்குது. ஆப்ஷன் பி, சி, டி எல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது, பேச்சு வழக்கில் இருக்கிறது. சரியாக சொன்னாய் அப்படிங்கிறது தான். இதுதான் வந்து பேச்சு வழக்கு அல்லாத எழுத்து வழக்காக இருக்குது. நெக்ஸ்ட் 93 பாருங்கள். இதுவும் அதே தான், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு. சரியானதை கண்டறி. அவன் தலையணையில் படுத்தான், அவன் தலகாணியில் படுத்தான். இது வந்து எழுத்து வழக்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அவன் தலவாணியில் படுத்தான். இதுவும் வந்து பேச்சு வழக்கு. நெக்ஸ்ட்டு அவன் தலகாயில் படுத்தான். இதுவும் வந்து பேச்சு வழக்கு தான். சரிங்களா? அப்போது நமக்கு எது சரியானது அப்படின்னா இதுதான், அவன் தலையணையில் படுத்தான். நெக்ஸ்ட் நிறைய பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இதுவும் சிம்பிள் தான். நம்ம இந்த மாதிரி அதாவது பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அப்படின்னா இதுக்கு முன்னாடியே நம்ம இதை பற்றி 2-3 கொஷின் பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு அதுக்கு கீழே வந்து அது ரிலேட்டடாகவே வந்ததுன்னா அதை வந்து நான் உங்களை கமெண்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ நம்ம எல்லாமே வந்து ஒரு கொஷின் பார்க்குறோம் அப்படின்னா அது ரிலேட்டடாக வர்றது தான் வந்து இந்த மாதிரி கமெண்ட்டில் சொல்லியிருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு தெரியலன்னா கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சரியான நிறுத்தற்குறிகளை உடைய விடையை கண்டறிக. இப்படியும் நடக்குமா என்ன? இப்படியும் இங்கே ஆச்சரியக்குறி வரவே கூடாது. நடக்குமா என்ன? இங்கே வந்து ஆச்சரியப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. சரிங்களா? அப்போது இப்படியும் அதுக்கு பக்கத்தில் வந்து ஆச்சரியக்குறி வரக்கூடாது. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இப்படியும் நடக்குமா, இந்த இடத்துல கேள்விக்குறி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு கேள்விக்குறி அப்படிங்கிறதும் வரக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இப்படியும் கேள்வி அதாவது ஆச்சரியக்குறி நடக்குமா, இங்கே ஒரு கேள்விக்குறி என்ன, ஸோ இங்கே ஒரு கேள்விக்குறி கொடுத்துருக்காங்க. அப்போது இது எல்லாமே தப்பு. சரிங்களா? இதுதான் கரெக்ட். இப்படியும் நடக்குமா என்ன, கடைசியில் தான் கேள்விக்குறி வரணும். ஸோ இது வந்து ஆச்சரியப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது. அதனால் இங்கே நடுவில் வந்து இந்த ஆச்சரியக்குறியெல்லாம் வரக்கூடாது. இப்படியும் நடக்குமா என்ன, இறுதியில் தான் வந்து கேள்விக்குறி அப்படிங்கிறது வரணும். என்ன அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 96 பாருங்கள். யார் சரியான நிறுத்தற்குறிகளை உடைய விடையை கண்டறி. யார் நீ என கேட்டான் கணியன். யார் நீ, அப்போது இது வந்து யார் நீ அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக வந்து கேள்விக்குறி வரணும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஆன்சர். இங்கே பாருங்கள், யார் நீ என கேட்டான் கணியன். இந்த இடத்துல வந்து நம்ம இந்த ஒற்றை மேற்கோள் குறி அப்படிங்கிறத பயன்படுத்தணும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து அது இல்லை. அதே மாதிரி இங்கே பாருங்கள், யார் பக்கத்தில் கேள்விக்குறி, நீக்கு பக்கத்தில் ஆச்சரியக்குறி கொடுத்துருக்காங்க. இதுவும் வராது. இங்கே 2 கேள்விக்குறி கொடுத்துருக்காங்க, அப்போ இதுவும் வராது. சரிங்களா? 96க்கு ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு 97 பாருங்கள். தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா. இங்கே பாருங்கள், தம்பி கார்புள்ளி கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா, கேள்விக்குறி. சரிங்களா? ஸோ இதுதான் ஆன்சர் ஆப்ஷன் பி. இங்கே பாருங்கள், தம்பி கொஞ்சம், இதுக்கு பக்கத்தில் ஆச்சரியக்குறி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கார்புள்ளி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து வராது. தண்ணீர் பக்கத்தில் ஆச்சரியக்குறி கொடுத்துருக்காங்க. நம்ம படிக்கும் போதே வந்து புரியும், அதாவது எந்த இடத்துல வந்து எதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே இதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா, அப்போது இதுதான் வந்து நமக்கு கரெக்ட். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஊர் பெயரின் மறுவை எழுதுக. மயிலாப்பூர் அப்படின்னா இதுக்கான ஊர் பெயர் என்னென்னா மயிலை, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு மன்னார்குடி அப்படின்னா இதுக்கான ஊர் பெயர் மன்னை. நெக்ஸ்ட் நாகப்பட்டினம் அப்படிங்கிறதுக்கான மறுபெயர் நாகை. ஸோ இதோடு வந்து நமக்கு 100 கொஷின்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த கொஷின் பேப்பரில். ஸோ இதோடு நம்ம 400 கொஷின்ஸ் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரிங்களா? தமிழ் டெஸ்ட்டில். ஸோ இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த கொஷின் பேப்பரை கொடுக்குறேன். நீங்கள் இதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா நம்ம வீடியோஸை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதாவது உங்களுக்கு புரியல இல்லை உங்களுக்கு ஆன்சர் ஏதாவது தெரியல அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோவை இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நாளைக்கு வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் கொஷின் பேப்பரோட அடுத்த வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.